அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் கிடைக்கும், நல்லா தரமாக கிடைக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இவங்களோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஒன் டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இப்போங்க நான் பாய்லரில் யூஸ் பண்ணிகிட்ருக்க சேஃப்டி வால்வ் மொபைல் இதை பற்றி நான் உங்களுக்கு போன வீடியோஸில் சொன்னேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்லரில் இதுவும் ஒர்க் பண்ணுற பாய்லர் ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சுங்க. இதோட பேர் வந்து பாய்லரில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சுங்க. இது என்ன ஒர்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதுதான் கடைசி கட்டம். இது வந்து என்னென்னா, இது நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. எப்படின்னா, நம்மளுக்கு பாய்லரில் சேஃப்டி வால்வ் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த சேஃப்டி வால்வில் ஒர்க் பண்ணலைன்னா, சேஃப்டி வால்வ் 8.5 கேஜி 8 கேஜி அப்படி சொன்னேன். அது ரெண்டுமே ஒர்க் பண்ணலைன்னா அடுத்து என்ன, அதுவெல்லாம் மேனுவலாக ஒர்க் பண்ணுறதுங்க. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, கரண்ட் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுற சென்சாருங்க. அதாவது என்ன, இது ஒரு மேனுவல் மாதிரி தான். ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாகவும் இருக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, 1 கேஜி 2 கேஜி 3 கேஜி 4 கேஜி 5 கேஜி 7 கேஜி இந்த மாதிரி நிறைய கேஜிஸ் டைப்பில் செட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன கேஜியில் வந்து இதை செட் பண்ணி வைக்கணுமோ, இப்போ அதாவது நீங்கள் சேஃப்டி வால்வு 8.5 கேஜி அப்புறம் 9 கேஜி செட் பண்ணிங்கன்னா, இது ஒரு 10 கேஜியில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 கேஜியில் இதை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சேஃப்டி, அதாவது 2 சேஃப்டி வால்வும் அடிக்காமல் விட்டாலும் இது வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணும்னா, இது என்ன ஒர்க் பண்ணுதுன்னா, இது வந்து மேனுவலாக என்ன ஒர்க் பண்ண போகுதுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ 10 கேஜி போயிடுச்சு, ப்ரெஷர் ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதுக்கு மேலே, அதாவது பாய்லர் வந்து இப்போது ஒவ்வொரு பாய்லர் ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ப்ரெஷர் தாக்கு பிடிக்கும் எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கணும். 22 கேஜி பிடிக்கக்கூடிய பாய்லர்ஸில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கணும். 10 கேஜி பிடிக்கிற பாய்லர்ஸ், சின்ன பாய்லர்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்க வேண்டியிருக்குங்க. இது வந்து எப்படின்னா, இது வந்து இப்போ 22 கேஜி பிடிக்கிற பாய்லர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளுக்கு தேவையான ஒர்க்கிங் ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு வந்து இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து இப்போது உங்களுக்கு 7.5 கேஜி 8 கேஜி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா, இப்போது 10 கேஜிலேயே நீங்கள் ட்ரிப் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே 8 கேஜி ஒரு 9 கேஜி செட் பண்ணி வச்சுருப்பீங்க சேஃப்டி வால்வ். அது ரெண்டும் ஒர்க் ஆகலைன்னா 10 கேஜியில் ஒன்று வேணும்ல சேஃப்டியாக, அதுதான் இது ஒர்க் பண்ணும். இது என்ன ஒர்க் பண்ணுன்னா, இது வழியாக ஸ்டீம் எவ்வளோ வேணும்னு இங்கே டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுவும் சேஃப்டி வால்வ் மாதிரியே, ஆனால் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதும் கூட. இங்கே இருக்க எவ்வளோ செட் பண்ணிக்கிறோமோ, இது எப்படி செட் பண்ணணும்னா மேலேருந்து தான் செட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக உள்ள வரைபடத்தை வச்சு உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறாங்க, அந்த ஸ்ப்ரிங் எப்படி ஒர்க் ஆகுது, இது வந்து வேறு மாதிரி ஒர்க் ஆகுங்க. அந்த போன சேஃப்டி வால்வ் மாதிரி ஒர்க் ஆகாது, இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் ஆகும். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ மேனுவலாக ஜென்ரலாக வந்து முன்னாடி இது என்ன ஒர்க் பண்ண போது, இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு மட்டும் நான் சொல்கிறேன். இது பேர் தான் ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சு. இது எதுக்காக ஒர்க் ஆகுதுன்னா, நம்மளுக்கு சேஃப்டி வால்வ் ஒர்க் ஆகலைன்னா அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு சேஃப்டி வேணுமுங்க, அதுக்காண்டி தான் இது ஒர்க் பண்ணுறேன். கம்பல்சரி எந்த பாய்லராக இருந்தாலும் இது இந்த ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வைக்கிறதுனால என்னெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, பாய்லர் ஸ்டீம்னாலையும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உள்ளே இல்லை. தண்ணி இல்லைன்னா என்ன ஆகுங்க, இருக்கிற தண்ணி ஸ்டீமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸ்டீம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பாய்லருக்குள்ளே இருந்தாலும் என்ன ஆகுங்க, உள்ள டியூப் போல் இருக்குது, அதுக்கு மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த சேஃப்டி வால்வ் யூஸ் பண்ணுறாங்க. சேஃப்டி வால்வ் ஒர்க் ஆகலைன்னா இந்த ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இப்போ நான் சொன்னாங்க 10 கேஜி யூஸ் பண்ணுற பாய்லர்ஸ் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் அதிகமாக தேவைப்படாது. ஒருத்தர் 20 கேஜி இருக்கிற பாய்லர்ஸ் வச்சுருப்பாங்க. அது மாதிரி என்னென்ன வெரைட்டியில் வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்க வேண்டியிருக்குங்க. எல்லாருமே வந்து சின்ன பாய்லருக்கு அதிகமாக பெருசாக தேவைப்படாது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரிங்களா இதெல்லாம் ஒவ்வொரு பாய்லருக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி லோ லெவலில் இருக்கிறதுக்கு இது வச்சுருப்பாங்க, இது ஹை லெவல் இருக்கிறதுக்கு இது அதிக டென்ஷன் கொடுக்குறக்காண்டி இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 கேஜி 22 கேஜிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பாய்லர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாய்லர்ஸ்க்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்க இது ஹை ப்ரெஷர் லிமிட்ஸ் வச்சுங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிராஃப்ட் போட்டு உங்களுக்கு என்னென்ன இதுன்னு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.